ஹலோ மினாசமா, வெல்கம் டு கொனிச்சிவா தமிழன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா JLPT N5 லெவல் ஃபஸ்ட்டு லெசனோட கிராமர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். இந்த கிராமர் அண்ட் வெக்காபுலரி இதெல்லாம் உங்களுக்கு நான் எதுலேருந்து டீச் பண்ணுறேன்னா மின்னானோ நிகோன்கோ புக்கிலேருந்து தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 லெசன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 25 லெசன்ஸ் வந்து N5, நெக்ஸ்ட்டு 25 லெசன்ஸ் வந்து N4. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 50 லெசன்ஸ் படித்தாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் N5 அண்ட் N4 ரெண்டு லெவலையுமே கிளியர் பண்ணிடலாம். உங்கள் கிட்ட புக்கு இருந்தால் ஓகே, ஒரு வேளை புக்கு இல்லை செல்ஃபாக படிக்கணும்னு நினச்சா கிராமரோட கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கிற கிராமரை கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல எந்த கிராமர் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஐடியா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லெசனோட கிராமர் பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லெசனோட வெக்காபுலரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது ஃபஸ்ட்டு லெசனுக்கு மட்டும் இல்லை, எல்லா லெசனுக்குமே இப்படி தான். நீங்கள் ஒரு லெசனோட கிராமர் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த லெசனோட வெக்காபுலரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு லெசனோட கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெசனோட வெக்காபுலரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா ஃபஸ்ட்டு லெசனோட வெக்காபுலரி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு லெசனோட ஃபஸ்ட்டு கிராமர் N1 வா N2 டேஸ், அதாவது நவுன் 1 வா நவுன் 2 டேஸ். டேஸ் இந்த கிராமரை பார்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் எந்த சென்டென்ஸை எழுதினாலுமே அந்த சென்டென்ஸுக்கு பின்னாடி தேசுன்ற வார்த்தை ஆட் பண்ணணும். இது எதுக்காக நம்ம இது பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த சென்டென்ஸு வந்து கொஞ்சம் பொலைட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். தேஸுக்கு தமிழில் மீனிங் என்ன வரும்னா ஆகும் அப்படின்ற மீனிங் வரும். இப்போ N1 வா N2 டேஸ்னால் நவுன் 1 வந்து நவுன் 2 ஆகும் அப்படின்ற மீனிங் வரும். நவுன் 1 வா நவுன் 2 டேஸ். ஸோ நான் ஏன் ஹாவை வந்து வான்னு சொல்கிறேன்னா, ஒரு நவுனுக்கு பின்னாடி ஹா வருதுன்னா அது நம்ம ஹான் படிக்கக்கூடாது, வான் தான் படிக்கணும். வாங்கிறது ஒரு பார்ட்டிக்கல். பார்ட்டிக்கல்னால் என்னென்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நவுனையும் செகண்டாக இருக்கிற நவுனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதை தான் நம்ம பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். ஸோ நவுன் 1 வா நவுன் 2 டேஸ்னால் நவுன் 1 வந்து நவுன் 2 ஆகும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நவுனுக்கு பின்னாடி ஒரு நவுனுக்கு பின்னாடி ஹா வருதுன்னா அது நம்ம ஹான் படிக்கக்கூடாது, வான் தான் படிக்கணும். வாங்கிறது ஒரு பார்ட்டிக்கல். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்பா அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், வத்தாஷிவா மீரா தேஸ். வத்தாஷிவா மீரா தேஸ். வத்தாஷினா நான். ஓகேங்களா? வத்தாஷினா நான். அந்த வா பார்ட்டிக்கல் சொன்னல, அதாவது வத்தாஷிங்கிறது ஒரு நவுனு. அந்த நவுனுக்கு பின்னாடி வர ஹா படிக்கக்கூடாது, வான் தான் படிக்கணும்னு சொன்னேன். வானா தமிழில் வந்துன்ற மீனிங் வரும். ஓகேங்களா? வத்தாஷிவானா நான் வந்து, மீராங்கிறது நேமு, நான் வந்து மீரா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? வத்தாஷிவா மீரா தேஸ்னா நான் வந்து மீரா. வத்தாஷிவா மீரா தேஸ்னா நான் வந்து மீரா. ஸோ இது நான் வந்து மீரா தானே மீனிங் வரும். நீங்கள் ஏன் நான் மீரா எழுதி வச்சுக்கன்னு ஒரு டவுட் வரும். தமிழில் வந்து எழுத்து வழக்கு பேச்சு வழக்குன்னு ரெண்டு வழக்கு இருக்குது. எழுத்து வழக்குன்னா என்னென்னா எல்லாரும் ஒரே மாதிரி கிராமரை யூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுறது எழுத்து வழக்குன்னு சொல்லுவாங்க. பேச்சு வழக்குனா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. மதுரையில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சேலத்தில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் தமிழில் தான் பேசுவாங்க, ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஸோ நான் எழுதியிருக்கிறது வந்து அதாவது எழுத்து வழக்கில் எழுதியிருக்கேன். அதாவது நான் மீராங்கிறது வந்து எழுத்து வழக்கு. ஆனால் ஜாப்பனீஸ் பீப்புள் அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வா பார்ட்டிக்கல் எக்ஸாக்டாக மீனிங் என்னென்னா வந்துன்னு தான் வரும். வத்தாஷிவா மீரா தேஸ் அதுதான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா வத்தாஷிவா இந்தோஜின் தேஸ். வத்தாஷினா நான், வா பார்ட்டிக்கலுக்கு வந்து வந்துன்ற மீனிங் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போனா வத்தாஷிவானா நான் வந்து, இந்தோனா இந்தியா. இந்தியா தான் ஜாப்பனீஸில் இந்தோன்னு வரும். இந்தோனா இந்தியா. இந்த ஜின் ஆட் பண்ணால் அந்த கண்ட்ரி சேர்ந்தவங்க. இப்போ இந்தோஜின்னா இந்தியன், நிகோன்ஜின்னா ஜாப்பனீஸ் பீப்புள், அது ஜாப்பனி கண்ட்ரி சேர்ந்தவங்க, அந்த மாதிரி வரும். ஓகேவா? வத்தாஷிவா இந்தோஜின் தேஸ்னா நான் வந்து இந்தியன், நான் வந்து இந்தியர், அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? வத்தாஷிவா இந்தோஜின் தேஸ். தேர்ட் எக்ஸாம்பிள்,
வத்தாசிவா கக்கு செய்தீஸ் அப்படின்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்டு. கக்கு செய்னா ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டு. அதுதான் ஜாப்பனீஸில் வத்தாசிவா கக்கு செய்தீஸ். ஓகேங்களா? வத்தாசிவா கக்கு செய்தீஸ்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள், வன்சான்வா ஈசா தேஸ் அப்படின்னா வன்னுங்கிறது ஒரு நேமு. ஓகேங்களா? அவங்களுடைய பேரை ரொம்ப மரியாதையாக சொல்கிறதுக்காக தான் இந்த சான் நம்ம ஆட் பண்ணுறோம். இது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். வன்சான்வா ஈசா தேஸ்னா வன்சான் வந்து டாக்டரு. ஓகேங்களா? வன்சான் வந்து டாக்டராக இருக்காங்க, அதை தான் வந்து வன்சான்வா ஈசா தேஸ்னா வன்சான் வந்து டாக்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கிராமர். செகண்ட் கிராமர் வந்து என்னென்னா நவுன் ஒன்வா நவுன் டு ஜா அரிமாசன் ஆர் தேவா அரிமாசன். ஃபஸ்ட்டு ஜாரி மாசன் தேவாரி மாசன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜாரி மாசன்னா நெகட்டிவ் ஃபார்ம், இல்லை அப்படின்ற மாதிரி வரும் தமிழில். ஓகேங்களா? ஜாரி மாசனே இல்லை, தேவாரி மாசனாலுமே இல்லை தான் மீனிங்கு. ஜாரி மாசன் வந்து கேஷுவல் ஃபார்ம். அதாவது ஜாப்பனீஸில் வந்து 2 ஃபார்ம் இருக்கும் மெயினாக. ஒன்று வந்து பொலைட் ஃபார்மு, இன்னொன்று வந்து கேஷுவல் ஃபார்மு. பொலைட் ஃபார்ம்னா என்னென்னா ரொம்ப மரியாதையாக பேசுகிறது, நம்மளை விட வயசில் பெரியவங்க, நம்மளை விட ஹையர் அஃபிஷியல்கிட்ட அவங்கள்ட்ட பேசும்போது இந்த பொலைட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. கேஷுவல் ஃபார்ம்னா நம்ம ஏஜி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த மாதிரி பேசும்போது கேஷுவல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஜா அரிமாசன் அப்படிங்கிறது வந்து கேஷுவல் ஃபார்மு, தேவா அரிமாசன்னா பொலைட் ஃபார்ம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா வத்தாசிவா மீரா ஜா அரிமாசன். வத்தாஷினா நான், வானா வந்து, நான் வந்து, மீரா ஜா அரிமாசன்னா மீரா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வத்தாசிவா மீரா ஜா அரிமாசன்னா நான் வந்து மீரா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து மீரா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து மீரா இல்லைங்கிறது தான் வத்தாசிவா மீரா ஜா அரிமாசன்னு சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வத்தாசிவா ஃப்ரான்ஸ் ஜின் ஜா அரிமாசன் அப்படின்னா நான் வந்து ஃப்ரான்ஸ் கண்ட்ரி சேர்ந்தவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் வந்து ஃப்ரான்ஸ் கிடையாது, நான் வந்து ஃப்ரான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வத்தாசிவா ஃப்ரான்ஸ் ஜின் ஜா அரிமாசன், நான் வந்து ஃப்ரான்ஸு கண்ட்ரி சேர்ந்தவங்க இல்லை, ஃப்ரான்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜாரி மாசன்னா நெகட்டிவ் ஃபார்ம், இல்லை. ஓகேங்களா? தேர்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா வத்தாசிவா கக்குசை ஜாரி மாசன், நான் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வத்தாசிவா கக்குசை ஜாரி மாசன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட் இல்லை. ஃபோர்த் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா வன்சான்வா ஈஷா ஜாரி மாசன் அப்படின்னா வன்சான் வந்து டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வன்சான் வந்து டாக்டர் இல்லை, அந்த இல்லைன்னு சொல்கிறோம்ல அதுதான் வந்து ஜாரி மாசன். நெகட்டிவ் ஃபார்முக்கு தான் ஜாரி மாசன் யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம பொலைட்டாக சொல்லணும்னா தேவாரி மாசன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வன்சான்வா ஈஷா ஜாரி மாசன்னா வன்சான் வந்து டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கிராமர் என்னென்னா கா பார்ட்டிக்கல். கா பார்ட்டிக்கல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒருத்தவங்கள்ட்ட ஒரு கொஷினை கேட்கும்போது இந்த கா பார்ட்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கா பார்ட்டிக்கல் நம்ம எந்த இடத்துல போட்டு யூஸ் பண்ணுனா இந்த தேசுன்னு இருக்குல்ல, தேசுக்கு பக்கத்தில் தான் இது நம்ம போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா கரீனா சான்வா கக்குசை தேஸ்கா. ஓகேங்களா? கரீனா சான்வானா கரீனா அது ஒரு நேம், அவங்க நேம் வந்து பொலைட்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த சான் யூஸ் பண்ணுறோம். கரீனா சான்வா கக்குசை தேஸ்கானா கரீனா வந்து ஸ்டூடெண்டா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்கு தான் அந்த கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். கரீனா சான்வா கக்குசை தேஸ்கா, கரீனா சான் வந்து ஸ்டூடெண்டா அப்படின்னு கொஷின் கேட்குறதுக்காக தான் இந்த கா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். அது தேசுக்கு பக்கத்தில் போட்டு நம்ம கொஷின் கேட்கணும். கொஷின் கேட்குறதா இருந்தால் தேசுக்கு பக்கத்தில் போட்டு தேசுக்கு பக்கத்தில் கா போட்டால் கொஷின் கேட்குற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆமாம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு எப்படி சொல்லணும்னா ஹை கரீனா சான்வா கக்கு செய்தேஸ். ஆமாம் கரீனா வந்து ஸ்டூடெண்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரீனா வந்து ஸ்டூடெண்ட்டு தான் சொல்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கொஷின் கேட்குறோம், ஆமாம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹை கரீனா சான்வா கக்கு செய்தேஸ். ஒருவேளை அவங்க இல்லை ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் ஒர்க்கராக இருக்கிறாங்கன்னா அது நம்ம நெகட்டிவில் எப்படி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஜாரி மாசன் யூஸ் பண்ணோம்ல, நெகட்டிவ் கிராமர் பார்த்தோம்ல, அதை யூஸ் பண்ணி சொல்லணும். ஏ கரீனா சான்வா கக்கு செய் ஜாரி மாசன். ஈயன்னா நோ, அப்படி இல்லைன்னா தமிழ் இல்லைன்னு வரும். ஈய
கரீனா சான்வா கக்குசே ஜாரிமாசன். இல்லை, கரீனா சான் வந்து ஸ்டூடெண்ட்டு கிடையாது அப்படின்னு நெகட்டிவில் சொல்கிறதுக்காக தான் அந்த ஜாரிமாசன் கிராமர் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 4th கிராமரு. இதுக்கு முன்னாடி நம்ம 3 கிராமர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு கிராமர் வந்து வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணி பார்த்தோம். வானா வந்து வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்த்தோம். செகண்டு வந்து ஜாரிமாசன் நெகட்டிவில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறதுனா எப்படின்னு பார்த்தோம். தேர்டு வந்து கா பார்ட்டிக்கல் ஒரு கொஷின் கேட்குறதுக்கு எப்படி கிராமர் யூஸ் பண்ணுன்னு பார்த்தோம். இப்போ 4th வந்து மோ பார்ட்டிக்கல் பார்க்க போகிறோம். மோ பார்ட்டிக்கல்னால் என்னென்னா இங்கிலீஷில் வந்து ஆல்சோ அப்படின்ற மாதிரி வரும். மோ பார்ட்டிக்கல்னால் ஆல்சோ. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு தமிழில் புரியும். கரீனாவா கக்கு செய்தீஸ், அதாவது கரீனா வந்து ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கரீனாவா கக்கு செய்னா ஸ்டூடெண்ட்டு, கரீனா வந்து ஸ்டூடெண்ட்டு. தனக்காமோ கக்கு செய்தீஸ், தனக்காவுமே ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மோ பார்ட்டிக்கல்னால் ஆல்சோ, தனக்கா ஆல்சோ ஸ்டூடெண்ட்டு. இப்போ 2 பேர் இருக்காங்க. கரீனா வந்து ஸ்டூடெண்ட்டு, தனக்காவுமே ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த தனக்காவுமே அந்த மே தான் வந்து தமிழில் அந்த மே தான் ஜாப்பனீஸில் மோ பார்ட்டிக்கல். ஸோ ஜாப்பனீஸில் மோ பார்ட்டிக்கல் தமிழில் எப்படி வரும்னா அந்த மே ஊ அப்படின்ற மாதிரி வரும். தனக்காவுமே, தனக்காவும், அவங்களும், அதுவுமே, அந்த ஆல்சோ சொல்லுவோம்ல, அதுதான் அந்த மோ பார்ட்டிக்கல். ஸோ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வத்தாஷி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திங்கன்னா, எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், வாழைப்பழமும் பிடிக்கும். 2 விஷயம் பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பிடிச்சிருக்கு, இன்னொன்று அதுக்குள்ளே ஆடைங்க வாழைப்பழமும், அந்த மூம் சொல்கிறோம்ல அதை தான் மோ பார்ட்டிக்கல். ஸோ ஜாப்பனீஸில் வந்து வத்தாஷிவா எனக்கு வந்து, ரிங்கோ ரிங்கோனா ஆப்பிள், எனக்கு வந்து ரிங்கோ சுகிதேஸ்னா பிடிக்கும். ஓகேங்களா, பிடிக்கும். எனக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும். பனானாமோ வாழைப்பழமும். ஓகேங்களா, பனானாமோ அப்படின்னா வாழைப்பழமும், அந்த மோ பார்ட்டிக்கல் தான் அந்த மூம், அதுவும் இதுவும். ஓகேங்களா, பனானாமோ சுகிதேஸ்னா வாழைப்பழமும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ உங்கள்கிட்ட வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உங்களோட எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டீச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்பா வந்து டீச்சரு, அம்மாவுமே டீச்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்பா டீச்சரு, அம்மாவும் டீச்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த அம்மாவுமே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் மோ பார்ட்டிக்கல். சீச்சிவா சென்சே தேஸ், சீச்சினா அப்பா வந்து சென்சே. ஓகேங்களா, சீச்சிவா சென்சே தேஸ்னா அப்பா வந்து டீச்சர், சென்சேனா டீச்சர். ஆஹாமோ அம்மாவும் டீச்சரு. ஓகேங்களா, ஆஹாமோ அந்த மோ தான் அம்மாவும், அந்த அம்மாவும் சொல்கிறோம்ல அதுதான் மோ பார்ட்டிக்கல். அம்மாவும் டீச்சர் சொல்கிறது தான் ஆஹாமோ சென்சே தேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு கொஷின் பார்ப்போம். இப்போ வந்து நானுமே ஸ்டூடெண்ட்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் எந்த பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். வா பார்ட்டிக்கலா, கா பார்ட்டிக்கலா, மோ பார்ட்டிக்கலா? நானுமே ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணணுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நானுமே ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு எந்த பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணால் அந்த சென்டென்ஸ் வரணும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 5th கிராமர். 5th கிராமர் வந்து என்னென்னா நோ பார்ட்டிக்கல். ஓகேங்களா, நவுன் நோ, நவுன் டு திஸ். நோ பார்ட்டிக்கல்னால் தமிழில் உடையன் வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, கரீனாவா ஐஎம்சினோ ஷாயின் தேஸ். கரீனான நேமு, கரீனா வந்து. ஓகேங்களா, கரீனாவானா கரீனா வந்து. ஐஎம்சிங்கிறது கம்பெனி நேம். ஓகேங்களா, ஐஎம்சினோ அப்படின்னா ஐஎம்சி உடைய. ஓகேங்களா, கரீனா வந்து ஐஎம்சி உடைய. ஷாயின் தேஸ் அப்படின்னா, ஷாயின்னா எம்ப்ளாயி. கரீனா வந்து ஐஎம்சினோ ஷாயின் தேஸ்னா கரீனா வந்து ஐஎம்சி உடைய எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த உடையன்னு சொல்கிறோம்ல அதுதான் நோ பார்ட்டிக்கல். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். கரீனாவா சக்குரா தாய்கக்குனோ கக்கு செய்தேஸ். அதாவது கரீனா வந்து சக்குரா காலேஜுடைய ஸ்டூடெண்ட்டு. சக்குரா தாய்கக்குனா சக்குரா காலேஜ், தாய்கக்குனா காலேஜுன்ற மீனிங்கு. சக்குரா தாய்கக்குனோனா சக்குரா காலேஜுடைய. கக்கு செய்னா ஸ்டூடெண்ட்டு. சக்குரா தாய்கக்குனோ கக்கு செய்தேஸ் அப்படின்னா
சக்ரா காலேஜுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பார்ட்டிக்கல்னால் உடைய, அந்த உடையங்கிறதுக்கு தான் நோ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்ட்டிக்கல் நோட்ஸ் ஓகேங்களா. பார்ட்டிக்கல் நோட்ஸ்னால் என்னென்னா இதுவரையும் வந்த பார்ட்டிக்கல், அதை வச்சு ஒரு நோட்ஸ் மாதிரி சிம்பிளாக பார்ப்போம் ஓகேங்களா. வத்தாஷினா நான், அப்படி இல்லைன்னா எனக்கு அப்படின்னு ரெண்டு மீனிங் வரும் தமிழில். அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஓகேங்களா. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வருமா எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் வத்தாஷினா நான், அப்படி இல்லைன்னா எனக்குன்னு வரும். இப்போ வத்தாஷிவா அப்படின்னா நான் வந்து அப்படின்னு வரும், அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து அப்படின்னு வரும். வத்தாஷிமோ அப்படின்னா நானும், அப்படி இல்லைன்னா நானுமே அப்படின்னு வரும் ஓகேங்களா. வத்தாஷிமோனா நானும், அப்படி இல்லைன்னா நானுமே. வத்தாஷினோ அப்படின்னா என்னுடைய, வத்தாஷினோனா என்னுடைய ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து கிராமர் வந்து சான்னா என்னென்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஒருத்தவங்களை மரியாதையாக சொல்கிறதுக்காக தான் அந்த சான் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏஜி சொல்கிறது எப்படிங்கிறதும் வரும் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் பார்ப்போம். தெரசா சான்வா கியூசாய் தேஸ் ஓகேங்களா. இதில் சான் கிராமர் என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மற்றவங்களுடைய பேரை வந்து மரியாதைக்காக சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த சான் ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ தெரசாங்கிறது ஒரு நேமு, அவங்களே ரொம்ப மரியாதையாக சொல்கிறதுக்காக தான் இந்த சான் ஆட் பண்ணி சொல்லணும். நீங்கள் எந்த ஜாப்பனீஸ் நேமு இல்லை யார் பேர் நீங்கள் சொன்னாலுமே ஜாப்பனீஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் வந்து சான் ஆட் பண்ணணும். ஆனால் நம்மளுடைய பேரை நம்ம சான் சொல்லக்கூடாது, நம்மளுடைய பேர் நம்மள சான் ஆட் பண்ணிக்கக்கூடாது ஓகேங்களா. இப்போ என் பேர் வந்து எக்ஸாம்பிளுக்கு தினேஷ்னு வச்சுக்கோங்க, தினேஷ் சான் அப்படின்னு என்னையை நானே சொல்லிக்க மாட்டேன். எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்களே அவங்க என்னையும் சொல்லுவாங்களே, அப்போ தான் என்னை தினேஷ் சானுன்னு சொல்லுவாங்க. நானே என்னையே சானுன்னு சொல்லிக்க கூடாது, நம்ம மற்றவங்க பேர் சொல்லும்போது தான் சான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்த தெரசா சான்னா அவங்க பேரை மரியாதை சொல்கிறதுக்கு தான் தெரசா சான்னு சொல்கிறாங்க. தெரசா சான் வந்து 9 வந்து 9ங்கிறது வந்து க்யூன்னு வரும் ஓகேங்களா. 9னா க்யூ, 9க்கு கூட சாய் ஆட் பண்ணிக்கணும், அதாவது க்யூ சாய் ஓகேங்களா. க்யூ சாய்னா 9 ஓகேங்களா. தெரசா சான்வா க்யூ சாய் தேஸ்னா தெரசா சானுக்கு வந்து 9 வயசுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? தெரசா சான்வா க்யூ சாய் தேஸ்னா தெரசா சானுக்கு வந்து 9 வயசு. நெக்ஸ்ட்டு வந்து தரோ குன். இந்த குன்னுன்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி சான்னா எப்படி வந்து மற்றவங்களுடைய நேமை வந்து மரியாதை சொல்கிறதுக்கு சான் யூஸ் பண்ணுறோமோ அதுமாரி குன் வந்து பாயோட நேம், அதாவது பசங்களோட நேமை வந்து மரியாதையை சொல்கிறதுக்காக இந்த குன் ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ தரோ குன்னுங்கிறது ஒரு பையன் நேமு, அதை தான் வந்து தரோ குன்வா நானாசாய் தேஸ். தரோ குன்னுக்கு வந்து, அதாவது தரோவுக்கு வந்து 7 வயசுன்னு சொல்கிறாங்க, நானாசாய்னா 7 வயசு ஓகேங்களா. தரோ குன் வந்து 7 வயசுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வயசு என்ன அப்படிங்கிறத எப்படி கேட்போன்னு பார்ப்போம் ஓகேங்களா. நான் சாய், நானுனா என்னன்ற மீனிங் தமிழில் ஓகே. நான்னா என்ன, சாய்னா வயசு ஓகேங்களா. நான் சாய்னா என்ன வயசு, அதை நம்ம கொஷினாக கேட்கணுன்னா நான் சாய் தேஸ்கா அப்படின்னா தான் அது கொஷின். நான் சாய்னா என்ன வயசு, அது ஒரு மீனிங்காக தான் போயிடும் ஓகேங்களா. என்ன வயசு அது ஒரு வார்த்தையாக போயிடும். இதே நம்ம கொஷினாக கேட்கணுன்னா நான் சாய் தேஸ்கா அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் அது கொஷினாக வரும். வெறும் நான் சாய் அப்படின்னு கேட்டோம்னா என்ன வயது அப்படின்ற மட்டும்தான் மீனிங்கு. அது கூட நம்ம தேஸ்கா ஆட் பண்ணணும், அப்போனா தான் கொஷின் கேட்குறதா மீனிங் ஓகேங்களா. நான் சாய் தேஸ்கானா என்ன வயசுன்னு கொஷின் கேட்குறது ஓகேங்களா. நீங்கள் எந்த கொஷினாக கேட்குறதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி தேஸ்கா ஆட் பண்ணியிருக்கணும். நான் சாய் தேஸ்கானா என்ன வயசு. நெக்ஸ்ட்டு வந்து ஒய்கூட்ஸு தேஸ்கானாலும் என்ன வயசு தான். நான் சாய்ங்கிறது வந்து கேஷுவல் ஃபார்மு, ஒய்கூட்ஸுங்கிறது வந்து பொலைட் ஃபார்மு. நான் சாய் தேஸ்கானா என்ன வயசு அப்படிங்கிறது கேஷுவலாக கேட்குறது, ஒய்கூட்ஸு தேஸ்கானா பொலைட் ஃபார்மாக கேட்குறது ஓகேங்களா. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு லெசனோட கிராமர் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு லெசனில் வந்து 6 கிராமர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணி பார்த்தோம். செகண்ட் கிராமர் ஜாரி மாசன் பார்த்தோம். தேர்டு கிராமர் கா பார்ட்டிக்கல் பார்த்தோம். ஃபோர்த்து கிராமர் வந்து மோ பார்ட்டிக்கல் பார்த்தோம். ஃபிஃப்த்து கிராமர் வந்து நோ பார்ட்டிக்கல் பார்த்தோம். சிக்ஸ்த்து கிராமர் வந்து சானு வயசு இதெல்லாம் எப்படி கேட்கணும் அந்த மாதிரி பார்த்தோம் ஓகேங்களா. இந்த 6 கிராமரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை எப்படி ஜாப்பனீஸில் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட நேம் அண்டு
நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறத ஜாப்பனீஸில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. என்னுடைய டீச்சிங் மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.